விழுப்புரம் மாவட்டம் முப்பிலி கிராமத்தில் இருசக்கர வாகனத்தில் மோதுவதைப் போல் வந்ததை தட்டி கேட்ட நபரை சரமாரியாக தாக்கியதால் 2 மாதங்களாக தேடப்பட்டு வந்த திமுக கவுன்சிலரின் தம்பியை போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலிஃப்துல்லா வழங்க கேட்கலாம். கலிஃப்துல்லா, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முப்பிலி கிராமத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ். இவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திண்டிவனம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே வரும்போது சலவாதி ராமு என்பவரை பைக்கில் மோதுவது போல் சந்தோஷ் வந்துள்ளார். அப்பொழுது ராம் இது சம்பந்தமாக கேட்டபோது அவரை சராமாரியாக தாக்கியுள்ளார். இதையடுத்து ராம் கொடுத்த புகாரின் பேரில் திண்டிவனம் போலீசார் வழக்கு பதிவு செய்து திமுக கவுன்சிலர் ரம்யாவின் தம்பியை தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு திண்டிவனத்தில் சுற்றித் திரிந்த அவரை போலீசார் கைது செய்தனர். அதே போல் இவர் தொடர்ந்து கஞ்சா, சாராயம் போன்ற பல்வேறு வழக்குகளில் சந்தோஷ் மீது நிலவில் உள்ளது. மேலும் இவர் ரத்தனை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்வதற்காக வந்த புகாரின் பேரில் பெரிய தச்சூர் உதவியாளர் விவேகானந்தர் முப்பிலில் உள்ள அவரது இல்லத்தில் கடந்த மாதம் இவரை பிடிக்க முற்பட்ட போது உதவியாளரை கடுமையாக தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இது ஒரு வழக்கின் பேரில் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையில் பிரம்மதேசம் காவல் ஆய்வாளர் பிரகாஷ் மற்றும் போலீசார் நேற்று இரவு அவரை திண்டிவனத்தில் அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.